இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு இன்றைக்கி வந்து சூப்பரான சூப்பு ரெசிபி தான் போட போகிறோம். டீ குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்து பார்த்தாக்கா பெடிக்யூர் மெனிக்யூர் வேக்சிங்லாம் பண்ணி ஆட்டுக்கால் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்குது. ஒரு சூப்பை போட்டு விட வேண்டியதான். நெய், கீ, பட்டை, ரம்பலை, வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு 4 சில்லி மிக்ஸில் கொடுத்து புகை வேறு அடிச்சிருச்சு கேமராவில். அதையும் தொடச்சி விட்டுட்டு ஒரு 2 டொமேட்டோ அவங்களையும் ஆட் பண்ணி மிக்ஸில் கொடுத்து ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணி விட வேண்டியதான். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், சோம்புத்தூள் 2 டீஸ்பூனு, சீரகத்தூள் 1 டீஸ்பூனு, சில்லி பவுடர் ஒரு கைப்பிடி அளவுக்கு புருஷம் முண்டாட்டி நல்லது எல்லாத்தையும் மிக்ஸில் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்ச வலது கால், இடது கால், முன்னங்கால், பின்னங்கால் எல்லா காலையும் போட்டு விட்டுற வேண்டிதான். நல்லா ஒரு மிக்ஸில் கொடுத்து மசாலா பிடிக்கிற அளவுக்கு கிண்டுன்னு கிண்டி பரட்டி விட்டாச்சு. இப்போ தேவைக்கேற்ப சம் வாட்டர் தண்ணியை ஊற்றி விட்ட வேண்டியதான். கால் முழுகிற அளவுக்கு சால்ட்டு டு டேஸ்ட்டு, மேகி கியூப்பை போட்டு நல்லா கரைச்சி விட்டுறணும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்படியே பரப்புன ஆப்பில் மிளகுத்தூள், பெப்பர் பவுடரையும் போட்டு விட்டு பாஸ்வேர்டை போட்டு பேட்டன் லாக் அமுக்கி விட வேண்டிதான். போட்டு விட்டு ஒரு 7-8 டிவிக்கே விசில் ஊதுனதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வெந்திருக்குண்டு. திறந்தாக்கா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போய் நல்லா மினுன்னு இருக்கிற கிளிட்டர்ஸ் போட்ட மாதிரி ஒரு கால் எடுத்து செக் பண்ணாக்கா முழு காலாக போட்டது 3/4 காலுக்கு வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்துட்டா. அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட வேண்டிதான். கால், கை எல்லாத்தையும் போட்டு சூப்பையும் ஊற்றுனாக்கா பார்க்கவே செம்மையாக இருக்குது. கொண்டு போய் வச்சு இருக்குன்னு இறுக்கி விட வேண்டிதான். மேலாப்பில் கொஞ்சம் பெப்பர் வேண்டாம் போட்டுக்கலாம். நமக்கு சூப்பு குடித்தா விக்கல் வந்துடும். அதனால் ஒரு புளிக்கவலையில் தண்ணி அள்ளி வச்சுக்கிட்டு வச்சு இறுக்கி விட்டாச்சு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.